வணக்கம். சின்ன சின்ன வெளிச்சம் குடும்பத்திற்கு 2025ஆம் ஆண்டின் இந்த முதல் நாளில் நிலையத்தின் சார்பிலும் என் சார்பிலும் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு புத்தாண்டும் புதிய நம்பிக்கையோடு பிறக்கிறது. ஒவ்வொரு புத்தாண்டிலும் நின்று இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்கின்ற கவலைப்படுகிற அதே நேரத்தில் கடந்த ஆண்டு எப்படியெல்லாம் கடவுள் நம்மை வழிநடத்தினார் என்று நினைத்து பார்த்து நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு உணர்ச்சிமயமான தருணம். ஒரு ஆண்டு முடிந்து ஒரு ஆண்டு தொடங்குகிறது. எந்த மாற்றமும் இல்லைன்னாலும் அந்த கணக்குகளிலிருந்து ஒரு புதிய கணக்கை தொடங்குகிற நாம் உற்சாகப்படுகிறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உலகமெல்லாம் இதை கொண்டாடுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் என்று சத்தம் போட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அமைதியாக கடந்த ஆண்டு முழுக்க கடவுள் நம்மை வழிநடத்தினதை நினைத்தும் வரப்போகிற ஆண்டு அவர் வழிநடத்தப் போகிறதை விசுவாசித்தும் இந்த ஆண்டை தொடங்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை நோக்கம். கடந்த ஆண்டு முழுக்க எப்படி இருந்துச்சு? எனக்கு யோசேப்பு வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய திருப்பங்கள், திகில்கள், டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் உள்ள ஒரு வாழ்க்கை வரலாறு யோசேப்புடையது. உங்களுக்கு தெரியும். அவருடைய ஒரு நிலைமை சீராகி திருப்பி மேலே வராமல் இருந்து திருப்பி கீழ் ஒரு மாதிரி ஒரு ஜிக்ஸாக், அவருடைய கிராஃப் மேலே ஏறி ஏறி போகிற மாதிரி அவருடைய வாழ்க்கை கடைசியில் அவர் ஒரு உன்னதமான இடத்துக்கு போன மாதிரி அந்த வாழ்க்கை அமையும். ஸோ யோசேப்புடைய வாழ்க்கையை நான் சமீபத்தில் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக வாசிக்கிற பொழுது எனக்கு ஒரே ஒரு வசனம் திருப்பி திருப்பி வரும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எத்தனையோ சூழல் வந்துச்சு. குழியில் விழுந்தாங்க, பொய் குற்றச்சாட்டு சொன்னாங்க, சிறைச்சாலை போட்டாங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த புத்தாண்டிலும் நாம் சொல்ல வேண்டியது, கடந்த ஆண்டு முழுக்க எவ்வளோ மழை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, நோய் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அந்த யோசேப்புங்கிற இடத்துல உங்க பேரை போட்டுங்க. கர்த்தர் என்னோடு இருந்தார். கர்த்தர் என்னோடு இருந்தார். எனவே 24ஆம் ஆண்டை நான் முடித்திருக்கிறேன். சரி, 25ஆம் ஆண்டில் நான் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு யார் எக்ஸாம்பிள்? அதுக்கும் யோசேப்பு தான் எக்ஸாம்பிள். ஆதியாகமம் 39:2 சொல், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் எனவே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்று அவன் எஜமான் கண்டு. அடுத்தவன் சொல்றான், இவன் உண்மையிலே கடவுள் அவ்வளோ இருக்கான், அதனால தான் அவன் செய்வதெல்லாம் சக்சஸ் ஆகுது அப்படின்னு அடுத்தவங்க சாட்சி சொல்கிற மாதிரி இந்த 25ஆம் ஆண்டில் வாழ வேண்டும். நாம் தனியா இல்லை, கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதுக்கு யார் உதாரணம் கேட்டால் இயேசு கிறிஸ்து உதாரணம். என்னை அனுப்பினவர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளெல்லாம் செய்வதால் அவர் என்னை தனியே விடுறதுல எப்பவும் என் கூட இருக்கிறான்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். அப்ப கடவுளுக்கு பிரியமானதை செய்யும் போது 24ஆம் ஆண்டு முழுக்க இல்லை, 25ஆம் ஆண்டு முழுக்க கடவுள் நம்மோடு இருப்பார். இந்த இரண்டையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு முழுக்க யோசேப்போடு கர்த்தர் இருந்தது போல, யோசேப்பு எடுத்து உங்க பேரை போட்டுங்க, என்னோடு கர்த்தர் இருந்தார். வருகிற ஆண்டு அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எப்பவும் தனியா இல்லை, என் கூட கடவுள் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடும் இருக்கிறார் என்பதை பிறருக்கு பிரதிபலிப்பதோடும் வாழ்ந்தால் இந்த ஆண்டும் நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.